அந்த பரீட்சைக்கு ஃபைனலுக்கு உட்காந்து அந்த பரீட்சை அதோட வீசிடும். அதை திருப்பி நம்ம தொடர மாட்டோம். செகண்ட் செமஸ்டர் போகும்போது புது படிப்பு தெரிஞ்சிடும். இதுதான் வரப்போகுது, இதுதான் தெரிய போகுது. மிக்சருக்கு இவ்வளவுதான், மிக்சருக்கு படிச்சுதான் நீ விட்டுரு, ஃபைனலுக்கு நீ இவ்வளவுதான் படிக்க போற. சோ உன் கையில இருக்கு, இவ்வளவுதான், அதை படிச்சுட்டு போ. அதை படிக்கிறது ஏன் கஷ்டம்? அந்த டைம் தப்பான எக்ஸ்பீரியன்ஸ். அது இவ்வளவு படிக்காம இருக்காது. ஆனா ஆக்சுவலி அதுதான் இதுக்கு பொருந்தும். ஆனா மேனேஜ் பண்றதுல உங்களுக்கு பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இது வந்து இன்னும் கொஞ்சம் வேற இருக்கும். அதுக்கு முன்பு மிஸ்டமா மை கொஸ்டின் யூஸ் உங்களோட குக்கிங் சொல்லுங்க. அதாவது இந்த யூனிவர்சிட்டி லைஃப்பை பத்தி ஏதாவது ஒரு கருத்து சொல்லுங்க. நல்லா முக்கியமா எல்லாத்துக்கும் சேர்ற மாதிரி சுருக்கமா ஒரு கருத்து சொல்லுங்க. இதுல வந்து ஒரு முக்கியமான அங்கங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும். ஒன்று வந்து இந்திய மாணவர்களுக்கு வந்து யூனிவர்சிட்டி லைஃப் ஸ்டைல் வந்து அது மட்டும் வாழ்க்கை இல்லை. அது தவிர்த்து ஒரு பெரிய வாழ்க்கையே வெளியே இருக்கு. அந்த வாழ்க்கையை நோக்கும் போது தான் வந்து நம்ம வந்து தயார் பண்ணிக்க வேண்டும். படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து அவங்க நோக்க போறாங்க. இரண்டாவது வந்து பெற்றோர்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஆதரவு தரணும். கால போக்குவரத்துல வந்து உலகமயம் காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா வந்து போட்டிகள் வந்து அதிகமாக வரும். நீங்க நாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா வந்து 72 அரசாங்க பல்கலைக்கழகம், அது தவிர்த்து 500லேருந்து 1000கணக்கான தனியார் கல்லூரிகளும் யூனிவர்சிட்டிஸும் இருக்கு. அது தவிர்த்து 60,000 இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க படிக்கிறாங்க. இவங்கெல்லாம் படிச்சு முடிச்சு வேலை செஞ்சுட்டு வந்தாங்கன்னா போட்டிகள் அதிகமாக ஆகக்கூடாதா? ஆகும் தானே? ஸோ இதுக்காக தான் வந்து இவங்க தயார் பண்ணிக்க வேண்டும். இது வந்து எதிர்காலம் அவங்க கையில தான் இருக்கு. பெற்றோர்கள் வந்து இதை வந்து உணர வேண்டும். அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். சில பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்க, இந்த இடுமுறை நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து கேம்பஸ்ல தங்கி ஒரு ஆக்டிவிட்டிஸ்லாம் ஈடுபட்டாங்க. முக்கியமா பெண்மணிகளுக்கு வந்து அப்பா வந்து போன நீ என்ன செஞ்சுட்டு இருக்க, ஏன்னா கூட சுத்திட்டு இருக்க, எங்க போற அப்படின்னு இது வந்து தப்பு. இது தப்பு. ஏன்னா வந்து ஓம் பிள்ளை மேல வந்து நீ நம்பிக்கை வைக்கணும். அது ஓம் பிள்ளை ரைட்டா இல்லை, அது வந்து நம்பிக்கை வந்து அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்கணும். ஏன்னா இந்த அவசரமான காலத்துல இருக்காங்க ரொம்ப விஷயம் அவங்க கத்துக்கணும். போட்டிகள் வந்து அதிகமா இருக்கு. அது தவிர்த்து நம்ம மாணவர்களும் வந்து இந்த வாய்ப்பு வந்து முழுக்க பயன்படுத்தா நான் நம்புறேன் இந்த இந்திய சமுதாயம் நல்ல வளர்ச்சி அடைஞ்ச சமுதாயமா இருக்கும். வெரி குட் பாயிண்ட். நன்றி மகாவீர். சரி, நிறைவாக சுரேஷ் உங்களோட கருத்தை சொல்லுங்க. சுருக்கமா சொல்லுங்க. என் கருத்து என்னன்னு சொல்ல போனா, இப்போ வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யூனிவர்சிட்டி கிடைச்சா கண்டிப்பா வாங்க. அதுவும் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி கிடைச்சா கண்டிப்பா வாங்க. ஒரு ஆள் கிடைச்சா கூட கோட்டா சிஸ்டம் அங்கே போடணும். அப்போ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப தூரமாக கிடைக்குது. நீங்கள் வரலன்னா உங்களால மற்ற ஸ்டூடெண்ட் அந்த இடத்துல டிஃபின் பண்ணாமல் முடிஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக போங்க. நல்ல வாழ்க்கை இருக்கு, படிப்பும் பார்க்கலாம், மற்ற நிறைய கற்றுக்கலாம். ஸோ பேரண்ட்ஸ் ஓப்பன் மைண்டில் இருந்து ஸ்டூடெண்ட்ஸை பிள்ளைங்களை அனுப்பிடுங்க. என்னோட கருத்து என்னன்னா, யூனிவர்சிட்டிக்கு வந்து இது ஒரு நல்ல லைஃப். இது வந்து கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இதில் வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாமே இருக்கு. நெகட்டிவை வந்து வாழ்க்கைக்கு ஒரு கல்வியா எடுத்துக்கிட்டு பாடமா எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில வந்து முன்னேறதுக்கு ஒரு நல்ல படிப்பினையா இருக்கும். பாசிட்டிவ் வந்து பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு நம்ம பல்கலைக்கழகத்துல வெளியே வரும்போது சமுதாயத்துக்கு ஒரு நல்ல பேரா கொண்டு வந்து நாட்டுக்கு ஒரு நல்ல சிறப்பு தரணும்னு கேட்டுக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பல்கலைக்கழக வாழ்க்கையே ரொம்ப மிக முக்கியமானது. இளைஞர்கள் கிடைச்சும் கண்டிப்பா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தவறவே இருக்கிறாங்க. நீங்க இதுல 2 விஷயம் முக்கியமா கற்றுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட அனுபவத்துல சொல்லணும். முதல் வந்து பல புதிய அனுபவங்கள் நீங்க பெற்றுக்கலாம். ஆனா அது முடிஞ்சு குறிப்பானது என்னன்னா, எப்போதும் யார் வாழ்க்கை இருக்கணும் அப்போதும் எப்போதும் காண்டு தெரியுது. ஸோ நீங்களே முடிவு பண்ணீங்க இது கெட்டதா நல்லதா, நம்ம இதை சூஸ் பண்ணி போகலாம். அங்கதான் ரியாலிட்டி சார். கண்டிப்பா உங்க யூனிவர்சிட்டி. தேங்க்யூ வெரி மச். அடுத்தது சார், நம்மளுக்கு யூனிவர்சிட்டி லெட்டர் கையில கிடைச்சோன்னே கன்சிடர் வந்துட்டு நம்ம அவ்வளோ தாண்டி வந்துட்டோம். இல்லை இவ்வளோதான் இருக்கு, இல்லை கொஞ்சம் தான் இருக்கு, அதையும் தாண்டி அதே வெற்றிகரமா தாண்டி முடிச்சிருங்களேன். என்ன இன்னல்கள் எவ்வளவு கஷ்டம் நெட்டு வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி போயிருங்க. எவ்ரிதிங் என்னோட ஒப்பீனியன் பார்த்தோம்னா, யூனிவர்சிட்டி லைஃப்ங்கிறது வந்து ரொம்ப அருமையான லைஃப். ஒரு வெளி உலகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த டைமில் வந்து நான் ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும்போது பரவசப்படணும், ஒரு கெட்ட அனுபவம் கிடைக்கும்போது பக்குவப்படுத்திக்கணும். அவ்வளோதான். அது தவிரனா இந்த ரேகிங் ஓரியன்டேஷன் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு இதெல்லாம் தோற்றுக்கணும் நான் மாயட்டாயிரும் அப்படின்னு இருக்கக்கூடாது. புதுசாக வர பிள்ளைகளுக்கு வந்து நான் ஒன்றே தான் சொல்ல விரும்புகிறேன், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு மாயட்டாயிரும். அவ்வளோதான் சொல்லிடுறேன். தேங்க்யூ வெரி மச். சரி, இந்த வந்திருக்கும் இந்த 5 இளைஞர்களுக்கும் நன்றி. அவங்க கேட்டதுக்கு சேர்த்தவர் கேட்டதுக்கு மற்றும் நம்மளோட வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்ட திரு மாகன் விஜயாஸ் அவர்கள் ரொம்ப நன்றி சார்.
வந்திருக்கிற ஆடியன்ஸ் பார்வையாளர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்காக நன்றி. சரி ரசிகர்களே, பார்த்தீங்க நம்ம பள்ளி பருவத்துல இருக்கிற மாணவ பருவத்துல, அதாவது இந்த பல்கலைக்கழகம் கல்லூரி பருவத்துல இருக்கிற மாணவர்கள் அவங்களோட இதெல்லாம் சொல்லிட்டாங்க. இப்ப உங்களுக்கு நல்லா தெரியும், படிப்புன்னு ஒரு சான்ஸ் கிடைக்குதா, படிச்சு பாருங்க, அப்பதான் தெரியும் இது வந்து என்ன மாதிரி ஒரு லைஃப் அப்படின்னு. இந்த பருவத்தை நீங்க மிஸ் பண்ணி திரும்ப கிடைக்காதுன்னு சொல்லி அடுத்த வாரம் அலாரம் வேற விஷயத்துல பேசிட்டு வரோம். அதை பத்தி நம்ம வந்து அடுத்த வாரம் பார்த்துருவோம். அதுக்கு முன்பதாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா alarm@astro.com.my என்ற இமெயிலுக்கு நீங்க உங்க கருத்துக்களை அனுப்பலாம். சொல்லிக்கொண்டு அலாரம் தொடர்ந்து அடுத்த வாரம் அடிக்கும். அது காத்துருங்க. நன்றி, வணக்கம்.